22 நீங்களே படிங்க. குருஜி ஒரு நிமிஷம். அந்த லோகசாட்சினே அதுல இப்படி ஒரு மந்திரம் கூட இருக்கு. ஹிரண்யேன சவிதாரதேன தேவோ யாதி விபஷ்யன். பொன்மயமான ரதத்துல சவிதா தேவன் எல்லாரையும் பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறாரா. சூரியனை பற்றி ஒரு வர்ணனை வேதத்துல இப்படி இருக்கு. தொடர்ந்து வைங்க. அடுத்த ஸ்லோகம். நாசயத்யேஷ வைபூம் தபத்யேஷ வர்ஷத்யேஷ கபஸ்தி. இதோட லோகசாட்சினே நமக அதோட நாமங்கள் முடியுது. இப்ப அவருடைய குணங்களை மறுபடி சொல்றாங்க. ஏஷக இவர்தான். நான் இப்படியெல்லாம் இதுவரைக்கும் சொன்ன இந்த பெருமைக்குரிய சூரிய நாராயணர் தான் ஏஷக இவர்தான். பூதம் நாசயதி பூதங்களை அழிக்கிறார், உலகத்தை அழிக்கிறார், உயிர்களை அழிக்கிறார். ததேவ அந்த உலகத்தையே உயிர்களையே சுஜதி படைக்கிறார். யாரு? பிரபு. ஏஷக பிரபு பூதம் நாசயதி ததேவ சுஜதி. ஏஷக பாயதி அவருக்கு மனம் போன போக்குல எல்லாம் செய்யலாம். அப்படி இல்லை. பிரளய காலத்துல அழிப்பார், சிருஷ்டி காலத்துல படைப்பார். கிருஷ்ண யஜுர்வேதத்துல தைத்திரிய ஆரண்யக்கத்துல மகாநாராயண உபனிஷத்துல போன உலகத்துக்கு சொல்லியிருக்கிறேன். இப்படி ஒரு வரி வருது. அகமர்ஷண சூக்தம் அல்லது நதி சூக்தம்னு ஒரு சூக்தம் இருக்கு. இந்திய நாட்டோட நதிகளுடைய பெயர்கள் எல்லாம் சொல்றதுனால அதுக்கு நதி சூக்தம்னு பேரு. அது சொன்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சு போகும் அப்படிங்கனால அக அப்படின்னா பாவம், அனக அப்படின்னு கீதையில கிருஷ்ணன் சொல்லுவார் இல்லையா. அது நம்ம பார்த்து நம்ம எல்லாம் பாவம் இல்லாதவர்கள், அதனால கிருஷ்ணன் நம்மள அனக அப்படின்னு சொல்றாரு. மதம் மாதிரி போனீங்கன்னா பாவியேன்னு உங்களை கூப்பிடுவாங்க. எது சௌகரியம் நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அப்போ பாவங்கள் இருந்தால் அது இந்த சூக்தத்தை சொல்லி குளிக்கும் போது ஒருவர் இந்த மந்திரத்துல சொல்லுற பழக்கம் இருக்கு. அகமர்ஷண சூக்தம்னு பேர். அதுல இப்படி ஒரு வரி வருது. விவேகானந்த சாமி இத சொல்றாரு. சூர்யா சந்திரமசௌ தாத்தா யதா பூர்வம கல்பயத். விவேகானந்த சாமி கொள்ளும் அல்மோரா வரையில இதை சொல்றாரு. முன் கல்பங்களில் இருந்தது போலவே ஆண்டவன் சூரியனையும் சந்திரனையும் படைத்தார். அதாவது விவேகானந்த சாமி என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பிக் பேங் தியரி இதெல்லாம் அவர் ஒத்துக்கல. அவர்களை பொறுத்த வரைக்கும், நம்ம பொறுத்த வரைக்கும் படைப்பு அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் நடக்குது, ஒரு பேட்டர்ன்ல நடக்குது. அதுக்கு உதாரணம் வேதத்துல வரக்கூடிய இந்த வாக்கு. முன் கல்பங்கள்ல இருந்தது போலவே படைத்தார். நம்ம கணக்குப்படி பார்த்திருக்கிற மன்வந்திரம் எல்லாம் ஒரு மன்வந்திரம் இருக்கும். அதுல பல யுகங்கள் மாறி மாறி வரும். அதுல திரேதா யுகத்துல ராமர் வருவார், துவாபர யுகத்துல கிருஷ்ணர் வருவார். இந்த சம்பவங்கள்லாம் திருப்பி திருப்பி வரும். விவேகானந்த சாமி சொல்றாரு,
இந்த விவேகானந்தர் முக்கிய அடைஞ்சிடலாம். ஆனா அடுத்தது இந்த மாதிரி ஒரு கலியுகத்துல இந்த மாதிரி ஒரு விவேகானந்தர் வந்து சொற்பொழி ஆயிட்டு இருப்பாரு அப்படின்னு எல்லாமே ஒரு ப்ரீ பிளான். சயின்ஸ் கூட சொல்லுது, ஆற்றல் ஒன்று இன்னொன்றாக மாறுகிறது, ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அது மாதிரி நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தை அழிவும் ஒண்ணு கிடையாது, டிஸ்ட்ரக்ஷன் ஒண்ணு கிடையாது, கிரியேஷன் ஒண்ணு கிடையாது. விவேகானந்த சாமி சொல்வார், கிரியேஷன் அப்படிங்கிற டிக்ஷனரி வார்த்தைக்கு இல்லாத ஒன்னை உருவாக்குறதுன்னு அர்த்தம். அது நமக்கு ஒப்புடையதில்லை. மறைந்திருக்கிற ஒன்றை வெளிக்கொண்டு வர்றதுதான் அதனால ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு விவேகானந்த சொல்லுவார். அதே மாதிரி வெளிப்பட்ட ஒன்று மறைந்து போகிறது தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் லயம், நாசம், சம்ஹாரம் அப்படிங்கிறது. அதனால இது ஒரு ரொம்ப முக்கியமான பாலைவன மதங்களுக்கும் நமக்குள்ள ஒரு முக்கியமான வித்தியாசம். நம்முடைய உலக படைப்பு அப்படிங்கிறது தோற்றத்தை குறிக்குது, உலகத்தினுடைய அழிவு அப்படிங்கிறது மறைவை குறிக்குது. இப்ப நாம தூங்குறோம், எல்லாமே மறந்து போகுது, மறைஞ்சு போகுது. காலையில எழும்புறோம், எதாவது தேவையோ அதெல்லாம் திருப்பி தோற்றத்துக்கு வருது, ஞாபகத்துக்கு வருது. இதுதான் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. செத்தாலும் இதான அந்த உறக்கம் மாதிரிதான் நடக்குது. பிரளயத்திலையும் இப்படித்தான் நடக்குது. சாதா பிரளயத்திலையும் இப்படிதான் நடக்குது, மகா பிரளயத்திலையும் இப்படிதான் நடக்குது, நித்திய பிரளயத்திலையும் இப்படிதான் நடக்குது, நைமித்திக பிரளயத்திலையும் இப்படிதான் நடக்குது. எத்தனை வெரைட்டி இருந்தாலும் இப்படிதான் நடக்குது. தோற்றம், ஒடுக்கம் அப்படிங்கிறதா நம்முடைய படைப்பு, அழிவு அப்படிங்கிறதுடைய அர்த்தம். அந்த கடவுள் படைத்தல், காத்தல், அழித்தல், காத்தல் என்ன, அழித்தல், மறைத்தல், அருளல், இப்படி 5 தொழில்கள் பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம இந்த மாதிரி சரியா புரிஞ்சுக்கணும். கீதையில கூட அவ்யக்தா சர்வே அப்படின்னு பகவான் சொல்றார். தோன்றாமையிலிருந்து தோற்றத்துக்கு வருகின்றன அப்படி. சாந்தோக்கிய உபனிஷத்துல அப்பா பையனை கூப்பிட்டு, சாந்தோக்கிய ஆலமரத்துல இருந்து ஒரு பழத்தை எடுத்துட்டு வாங்குறாரு. குட்டுண்டு பழம் எடுத்துட்டு வரான். நாமக்கல் கவிஞர்களை பத்தி ஒரு பாட்டு கூட இருக்கு. இம்மாம் பெரிய ஆலமரத்துல இம்மாஞ்சிறிய இத்தினூண்டு பழத்தை ஆண்டவன் வச்சிருக்காரு, ஆண்டவனுக்கு விவரம் கம்மியா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஒருத்தன் படுத்தான். திடீர்னு ஒரு 1000 பழம் மேல விழுந்து முடிச்சுக்கிட்டான். அப்பதான் வந்து தோணுச்சு, நல்ல காலம், இது பூசணிக்கிற மாதிரி இதுவும் பெருசா இருந்திருந்தா அண்டையே ரசிக்கு போயிருக்கும், ஆண்டவன் எல்லாம் தெரிஞ்சா படத்திருக்கா அப்படின்னு நினைச்சா. அப்படி இந்த மாதிரி ஒரு கதையை நாமக்கல் கவிஞருக்கு வந்து அது சின்ன பழத்தை கொண்டு உடனே அதை பழக்க சொன்னாராம். அதை பிச்சை உடனே அதுக்குள்ள புழு 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 புழுவா விதைகள் இருந்தது, அதை ஒரு விதை எடுக்க சொன்னாராம். அதை பிக்க சொன்னாராம். என்ன பண்ணாலும் தெரியாது. அந்த காலத்துல நிறைய சரக்கு சுற்றுவதெல்லாம் வாழ்ந்த காலம் எல்லாம் நல்லா அவன்கிட்ட நல்ல ஒரு மைக்ரோஸ்கோபிக் டிசெக்ஷன் ரூல்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். அதனால அதை பிளந்தானா. உள்ள என்ன இருக்குனாரா? ஒண்ணும் இல்லைனாரா. இவ்வளவு பெரிய ஆதாரம் இதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னாராம். சாஃப்ட்வேர் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னாராம். அது மாதிரி இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் நம்ம மண்டைக்குள்ள இருக்கு, மகாபாரத மண்டைக்குள்ள இருக்கு, ராமாயணம் மண்டைக்குள்ள இருக்கு, இமயமலை மண்டைக்குள்ள இருக்கு, நம்ம வீடு மண்டைக்குள்ள இருக்கு, நம்ம காடு மண்டைக்குள்ள இருக்கு. இந்த மண்டைக்குள்ள எல்லாம் போக முடியுமா? சாஃப்ட்வேர் ஃபார்ம்ல எல்லாம் எண்ணங்கள் வழியில எல்லாம் உள்ள தேவைப்படும் போது வெளியேறும். இது ஒரு டெக்னாலஜி, ஆண்டவனுடைய டெக்னாலஜி. அதுக்குதான் நம்ம படைப்பு, தோற்றம், அழிவு, லயம் அப்படின்னு சொல்றோம். ஞாபகம். பாயதி அப்படிங்கிறது வச்ச வைக்கிறது, சுண்ட வைக்கிறது, கை அப்படிங்கிறது தாத்துல இருந்து வருது.
சுட்டெரிக்கிறார், இவர்தான் வற்ற வைக்கிறார். அவர் கடலை ஒரு நாள் வற்ற வைக்கிறது இல்ல, ஏரி குளம் குட்டையெல்லாம் வற்ற வைக்கிறார். அதுல அவருக்கு நமக்கு சில சௌகரியம் இருக்கு அப்படி வற்ற வைக்கிறதுனால. அப்புறம் நம்ம ஏரியெல்லாம் குளம் எல்லாம் தூர்வாரி மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா தண்ணியெல்லாம் தேக்கி வைக்கலாம். அந்த ஏரி குளம் குட்டையில இருக்கிற மணல, அணையில இருக்கிற மணல் எல்லாம் எடுத்து மரங்களுக்கு போட்டா மரங்கள் நல்லா வளரும். நமக்கு சௌகரியத்துக்காக அதெல்லாம் பண்றாரு. அதனால வற்ற வைக்கிறார். தப்பத்தி சுடுகிறார். கிழங்கு, வடாம், இல்ல அசைவ உதாரணம் சொல்லணுமா இருந்தா மீன், இறைச்சி இதெல்லாம் கருவாடாக்கணுமே. அதனால தப்பத்தி அவர் தான் அதை பண்றார். வர்ஷதி மழையாக பொழிகிறார் அல்லது கருணையாக பொழிகிறார். எல்லாம் இவர் தான். ஏஷக பாயதி, ஏஷக தபதி, ஏஷக வர்ஷதி. எப்படி பண்றாரு இதெல்லாம்? கவஸ்திரிகி, தன்னுடைய கிரணங்களால. சூரியன் எடுத்துக்கிட்டா தன்னுடைய ஒளிக்கட்டைகளால, ஆண்டவன் எடுத்துக்கிட்டா அவருடைய சக்தியினால அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஜாயத்தே அஸ்தி வர்த்ததே விபரிணமதே அபக்ஷீயதே வினஷ்யதி. உலகத்துல வந்தவெல்லாம் இங்கே உட்கார்ந்துக்கிட்டான்னா பிறகு இடப்பற்றாக்குறை, ஒருத்தங்கால் மேல ஒருத்தங்க நிற்கக்கூடிய சூழல். ட்ரெயின், மும்பை ட்ரெயின், சில சமயங்கள்ல பேருந்துகள் எல்லாம் இருக்கு. அதனால எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்காக வேண்டி அவர் நிறைய டெக்னாலஜி, நிறைய டெக்னிக் வச்சிருக்காரு. அதுல பிறந்துட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. அதனால பொதுவா ஒரு நல்ல அறிவுள்ள, ஞானமுள்ள, பக்குவமுள்ள ஹிந்து இறப்பை குறித்து வருத்தப்படுறது கிடையாது. அவனுக்கு தெரியும் உலகத்துல எல்லாமே பிறக்கும், இருக்கும், வளரும், மாறும், தெரியும், அழியும். நஜாயதே மிரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூய. இதுக்கு நடக்குதுன்னா இந்த உடம்புக்கு நடக்குது, எனக்கு இல்ல, ஆத்மாவுக்கு இல்ல அப்படிங்கிற ஞானம் இருக்கிறவன் கவலைப்பட மாட்டான். நேஷோச்சதி. தத்ர விஜுகுப்சதே அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. கீதையில 2வது அத்தியாயத்துல நத்வம் சோச்சித்து மார்கசி அப்படின்னு பகவான் சொல்றார். கீதையில 9, 19 ஸ்லோகம்னு நினைக்கிறேன். தபாம்யகம் அகம் வர்ஷம், நான் தகிக்கிறேன், மழை பொழிகிறேன். நிஹ்ருண்ணாமி, என்னுள் எடுத்துக்கொள்கிறேன். உத்ஸ்ருஜாமி ச, வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னும் பகவான் சொல்றார். அடுத்தது 23. அனசூயா படிங்க. குருஜி என்னையா சொன்னீங்க குருஜி? ஆமா. ஏஷ சுப்தேஷு ஜாகர்த்தி பூதேஷு பரிபுஷ்டிதஹ
ஏஷ ஏவாக்னிஹோத்ரம் ச பலம் சைவாக்னிஹோத்ரிணாம். ஏஷக இவர்தான். அதாவது சம்ஸ்கிருதத்துல ரொம்ப பக்கத்துல இருக்கிறத குறிப்பிடுறதுக்குன்னு ஒரு வார்த்தை தான் அந்த ஏஷக அப்படின்றது. அவர், இவர், சக அவர், ஏஷக இவர். ஒண்ணுக்குள்ள ஒண்ணா நம்ம கூட இருக்கிறவர்களால அவருக்கு ஏஷக. அவர்தான் சுத்தேஷு ஜாகர்த்தி. நாம தூங்கும் போது அவர் தூங்காம இருக்கிறார். இந்த சூரியன் எடுத்துக்கிட்டா நாம இப்போ ராத்திரி தூங்க போறோம். ஆனா அவர் அமெரிக்காவில் தூங்காம இருப்பார். இனி கடவுள்னு எடுத்துக்கிட்டா நாம தூங்கிடுவோம். நம்முடைய அந்தர்யாமியா அவரு தூங்காம இருப்பார். அதனாலதான் நம்ம தூங்க பிறகு யாராவது கூப்பிட்டா அவரு கேட்டுக்கிட்டு நம்ம எழுப்பி விடுவார். யாரோ கூப்பிடுறாங்கப்பா எழும்புப்பா அப்படின்னு. அதனாலதான் நாம தூங்கும் போதும் இதயம் துடிச்சிட்டு இருக்கு, மூச்சு போய் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவரு தூங்காம இருந்து டியூட்டி பார்த்துட்டு இருக்காரு. या निशा सर्वभूतानां तस्यां जागृति संयमी यस्यां जागृति भूतानि सा निशा पश्यतो मुनेः அப்படிங்கிறது பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம். சிதப்பிரஜன் லட்சணம் பத்தி சொல்லக்கூடியதுல இறுதியில வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். அகம் ஆத்மா குடாகேஷ சர்வபூதாசய ஸ்திதः. தொடக்க நிலையில இருக்கிற ஒரு ஸ்லோகம் இது. 10வது அத்தியாயம் 20வது ஸ்லோகம் நினைக்கிறேன். நான் தான் எல்லா உயிர்களுக்கும் ஆத்மாவாக இருக்கிறேன், எல்லா உயிர்களுக்குள்ளேயும் நுழைஞ்சு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அந்தர்யாமியாக இருக்கிறவர். வேதத்துல அந்தர்யாமி பிரகடனம் அப்படின்னு ஒரு பிரகடனமே இருக்கு. ராமானுஜ சம்பிரதாயத்துல அது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பிரதாயம், பகுதி அந்தர்யாமி பிரகடனம். காலையில எழும் படுத்தோம், அடுத்த நாள் ராத்திரி படுத்து காலையில எழும்பும் போது அடுத்த நாள் முந்தின நாள் விஷயங்கள் எல்லாம் கரெக்டா ஞாபகம் வருது. விட்ட இடத்துல இருந்து பிராட் ஃபார்வர்ட் அப்படின்னு பேங்க் பாஸ்புக்ல எழுதுறது மாதிரி விட்ட இடத்துல இருந்து விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வருது. அதுக்கெல்லாம் காரணம் நமக்குள்ள அந்தர்யாமியா சாட்சியா அவர் இருக்கிறதுனாலதான். பூத்தேஷு சுத்தேஷு ஜாகர்த்தி பரிநிஷ்டிதः. ஏஷ ஏவ அக்னிஹோத்திரம். இவர்தான் அக்னிஹோத்திரமாக இருக்கிறார். இவரே அக்னிஹோத்திரமாக இருக்கிறார். இல்ல அக்னிஹோத்திரம் அப்படிங்கிறது பலம் செய்வ அக்னிஹோத்திரினாம். அக்னிஹோத்திரம் செய்கிறவர்களுக்கு பலமாகவும் இவர் தான் இருக்கிறார். இல்ல அக்னிஹோத்திரம்ங்கிறது ஒரு உபலட்சணமா எடுத்துக்கலாம். ஒரு இல்லறத்தான் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அடிப்படையான ஒரு ஹோமம் தான் அக்னிஹோத்திரம். அக்னிஹோத்திரமே ஒழுங்கா செய்கிறான், டெய்லி செய்ய வேண்டியது, காலையில சாயந்தரம் செய்ய வேண்டியது, அதையே ஒழுங்கா செய்யறான்னா வேற மாசம் வருஷம் செய்ய வேண்டியது செய்யாம இருப்பானா? எல்லாரும் செய்வோம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதான். பொதுவா ஔபாசனா அக்னின்னு ஒண்ணு உண்டு. திருமணமானவர்கள் வைதிக வாழ்க்கைப்படி வாழ்றவங்க வீட்டு கிரக பிரவேசத்துக்கு அந்த ஔபாசன அக்னியை அவங்க வீட்டுல இருந்து கொண்டு வரணும். அப்புறம் அந்த அக்னியில இருந்து அக்னி ஆதானம்னு ஒரு சடங்கு செய்வாங்க. அதுல இருந்து அக்னியை எடுத்து ஒரு 3 விதமான அக்னி இருப்பாங்க.
ஒரு பொதுவான உபயோகத்துக்கானது. ஹோமம் செய்யறதுக்கான ஒரு அக்னி, அப்புறம் சமையல் பண்றதுக்காக வேண்டி, நெய்வேத்தியம் பண்றதுக்காக வேண்டி அக்னி. இந்த அக்னியில இருந்துதான் அந்த அக்னியெல்லாம் இருப்பாங்க. இந்த காலத்துல இருக்கிற மாதிரி லைட்டர், தீப்பெட்டி, அதுல இருந்தெல்லாம் அக்னி எடுக்கிற பழக்கம் அந்த காலத்துல கிடையாது. அவுபோசன அக்னியில இருந்து தேவையான மற்ற அக்னிகளை எடுத்துக்குவாங்க. அந்த உபாசன அக்னியில இருந்து அக்னி ஹோத்திரத்துக்கான அக்னியை எடுத்துக்குவாங்க. இந்த அக்னிய அணையாம பாதுகாக்கணும், ஆயுசு முழுக்க பாதுகாக்கணும். அதனால பொதுவா பிராமணர்கள் ஒரு ஊரு விட்டு இன்னொரு ஊருக்கு போக மாட்டாங்க, தொழில்துறைக்கு போக மாட்டாங்க. போனா சந்தியாவந்தனம் பண்ண முடியாது, 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணணும், 2 வேளை அக்னிஹோத்திரம் பண்ணணும், இந்த நெருப்பை அணையாம பார்த்துக்கணும், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதனால பொதுவா அவங்க ஊரு விட்டு ஊரு போக மாட்டாங்க. அதனாலதான் கடல் தாண்டி போகக்கூடாதுங்கிற சட்டங்கள் எல்லாம் ஏற்பட்டது. இனி இப்படி பாதுகாக்கிற அக்னியை தான் கடைசி காலத்துல கொள்ளி வைக்கிறதுக்கும் பயன்படுத்தணும், பிரேத சம்ஸ்காரத்துக்கும் அந்த அக்னியை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது பயன்படுத்துறது அந்த காலத்துல முறையா இருந்தது. அதெல்லாம் பொய்யாய், பழங்கதையாய், கனவாய் அப்படின்னு பாரதியார் சொன்னது மாதிரி மாறியாச்சு. நாம எவ்வளவோ இழந்துட்டே வரோம், எவ்வளவோ மாறிக்கிட்டு வரோம். மாறுமா தப்பு இல்லை, இழந்தா தப்பு, இழந்துகிட்டு வரோம். அதுல இதுவும் ஒண்ணு. 24 ஷிவா. वेदाश्च क्रदवश्चैव क्रदूनां फलमेव च यानि कृत्यानि लोकेषु सर्व एष रविप्रभुः. வேதாச்ச அப்படின்னு பாட்டம் இந்த சிலருக்கு தேவாச்ச அப்படின்னு இருக்கலாம். வேதாச்சன்னா வேதங்கள், தேவாச்சன்னா தேவர்கள். அவருங்க அப்படிங்கிறது மற்றும், மேலும், அண்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். கிருதவக, கிருது அப்படின்னா யாக யஜ்ஞங்கள்ல ஒரு வகை. சதக்ரது அப்படின்னு பேர் இருக்கு. 100 கிருத்துவ பண்ணவர். பரீட்சித் மகாராஜா, நைமிஷாரண்யத்து முனிவர்கள், இவங்கெல்லாம் வருஷக்கணக்கில் பண்ணுவாங்க. அதுக்கு யாகம், சத்திரம் அப்படிங்கிற பேர். அதாவது பூஜை இருக்கும், சத்சங்கம் இருக்கும், இப்படி ஒரு அந்தரயோகம் மாதிரி எல்லா அம்சங்களும் இருக்கும். வெறுமனே பூஜை மட்டும் இல்லை. பொதுவா வெறுமனே பூஜை பண்றது நம்முடைய பாரம்பரியம் இல்லை. இந்த காலத்துல நம்ம அந்த மாதிரி பேசியா போயிட்டு இருக்கோம். பூஜை மட்டும் நடக்குது, சத்சங்கங்களோ ஞான யஜ்யங்களோ இல்ல. பகவத்கீதையில கிருஷ்ணன் ஞானம்தான் பெருசு, ஞான யஜ்யேன சானக பவித்திரம் இதம் உத்தமம் இப்படின்னெல்லாம் ஞானத்தை பத்தி எவ்வளவு சொன்னாலும் இன்னைக்கு சமுதாயத்துல ஞானத்துக்கு இடம் இல்லை. எந்த ஒரு பூஜை காரியங்கள் இருந்தாலும் அதுல கொஞ்ச நேரம் ஞானத்துக்கு, உபன்யாசத்துக்கு, கதை கேட்கறதுக்கு, சாஸ்திரம் கேட்கறதுக்கு ஒதுக்கணும். அப்பதான் அது ஒரு முழுமையான பூஜையாகும். நாம நிறைய பேர் பூஜை புரஸ்காரங்கள் பண்றோம், அதுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு சில பேருக்கு சங்கடம் இருக்கும். ஒருவேளை நாம அதை முறையா செய்யாம இருக்கிறதுனால பலன் கிடைக்காம இருக்கலாம். நல்ல கிருது அப்படின்னா யூப ஸ்தம்பம் எல்லாம் நட்டு பண்ணக்கூடிய ஒரு ஹோம முறை. சூரியனே வேதங்களாக இருக்கிறார், யாகமாக இருக்கிறார், யஜ்ஞமாக இருக்கிறார், கிருத்துக்களாகவும் இருக்கிறார். அவற்றினுடைய தலமாகவும் அவர் தான் இருக்கிறார்.
உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல 971 இருந்து 982 வரைக்கும் இப்படி சில நாமங்கள் வருது. யஜ்ஞோ யஜ்ஞபதிர் யஜ்வா யஜ்ஞாங்கோ யஜ்ஞவாகனஹ. சொல்ல வருமா? சொல்றேன் குருஜி. எத்தனாவது நாமா சொன்னீங்க குருஜி? 971 இருந்து 982. அந்த ஸ்லோகம் இப்படி வரும். யஜ்ஞோ யஜ்ஞபதிர் யஜ்வா யஜ்ஞாங்கோ யஜ்ஞவாகனஹ அப்படின்னு ஒரு ஸ்லோகம். ஆமா குருஜி, எனக்கு இந்த ஸ்லோகம் தெரியுது. ஆனா ஸ்லோகம்னு எனக்கு சொல்ல தெரியல. நாமம் 971 982. அநேகமா கடைசியில இருந்து தலைகீழா கண்டுபிடிச்சிடலாம். இல்ல மனப்பாடமா இருக்குதான்னு கேட்டேன். சில பேருக்கு அப்படி தொடங்கி விட்டா வந்துடும். யஜ்ஞோ யஜ்ஞபதி யஜ்வா யஜ்ஞாங்கோ அடுத்தது வந்து இது வரும் குருஜி. யஜ்ஞபிருத் யஜ்ஞகிருத் யஜ்ஞி யஜ்ஞபுக் யஜ்ஞ சாதனக யஜ்ஞாந்தக்ருத் யஜ்ஞகுஹ்யம் அன்னம் அன்னாத ஏவ ஆத்மயோனி ஸ்வயஞ்சாதோ வைகான சாமகாயனக தேவகி நந்தன ஸ்ரஷ்டா க்ஷிதீஷ பாப்பநாசனக சங்கபிரன் நந்தகி சக்ரி சார்ணாதரக ரதாங்கபி ரக்ஷோபிய சர்வ பிரகரணாயுதக ஸ்ரீ சர்வ பிரகரணாயுத ஓம் நம இதி. கடைசி 1030 நாமம் முன்னதானே. இது பாத்தீங்கன்னா வரிசையா யஜ்ஞம் 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 யஜ்ஞத்தினுடைய பல்வேறு அம்சங்களை பற்றி அந்த நாமம் சொல்லுது. யஜ்ஞமாக இருக்கிறவர் அவர் தான், யஜ்ஞத்தினுடைய பதியாக இருக்கிறவர் அவர் தான், யஜ்ஞம் செய்கிறவனாக இருக்கிறவர் அவர் தான், யஜ்வா யஜ்ஞ அங்கமாக இருக்கிறவர் அவர் தான், யஜ்ஞ வாகனனாக யஜ்ஞத்தினுடைய அந்த ஹவிசு இதை கொண்டு சேர்க்கிறவராக இருக்கிறவர் அவர் தான், யஜ்ஞாங்கு யஜ்ஞ வாகனக. அடுத்தது யஜ்ஞபிருத் யஜ்ஞகிருத் யஜ்ஞி யஜ்ஞபுக் யஜ்ஞ சாதனக. யஜ்ஞபிருத் யஜ்ஞத்தை பாதுகாக்கிறவராக இருக்கிறவர் தான், யஜ்ஞகிருத் யஜ்ஞத்தை செய்கிறவராக இருக்கிறவர் அவர் தான், யஜ்ஞி யஜ்ஞமாகவே இருக்கிறவர் அவர் தான், யஜ்ஞா யஜ்ஞி யஜ்ஞபிருத் யஜ்ஞி யஜ்ஞபிருத் யஜ்ஞ இல்லையா? யஜ்ஞபிருத் யஜ்ஞகிருத் யஜ்ஞி யஜ்ஞபுக் யஜ்ஞ சாதனக யஜ்ஞாந்தக்ருத் யஜ்ஞகுஹ்யம் அன்னம் அன்னாத ஏவச்ச. யஜ்ஞ புக் யஜ்ஞத்துல கொடுக்கறதெல்லாம் ஏற்றுக்கிறவராக அவர் தான் இருக்கிறார். யஜ்ஞாந்த கிருத் யஜ்ஞத்தினுடைய அங்கமான பலனாக அந்த பலனை செய்பவராக இருக்கிறவரும் அவர் தான். அப்புறம் விடுபட்டு போனது யஜ்ஞ குஹ்யம் யஜ்ஞத்தினுடைய ரகசியமாக இருக்கிறவரும் அவர் தான். இதெல்லாம் சொல்லிட்டோமா? அன்னம் அன்னாத ஏவச்ச. இது ஒப்பீட்டுக்காக வேண்டி சொன்னேன். மகாபாரதத்துல என்னுடைய மலேசிய மகாபாரத வகுப்புல ஒரு இடத்துல அநேகமா அது ராஜசூயாக கான்டெக்ட்லயா இருக்கலாம், பீஷ்மர் நிறைய பேசுறாரு. அதுல வேதவராக மூர்த்தி பற்றிய ஒரு கல்பனை அதுல வருது. வேதவராக மூர்த்தி அப்படிங்கிறதுலயும் அவருடைய பல்லுதான் யூபஸ்தம்பம், அந்த மாதிரி கற்பனைகள் வருது. இனி ரவிஹி பிரபு, ரவியாகிய இந்த பிரபுதான் ஏஷக ரவிஹி பிரபு, இவர்தான் வேதங்களாகவும் யாக யஜ்ஞங்கள் கிருதுக்கள் அதனுடைய பலன்களாகவும் இருக்கார். சொல்ல போனா ஒரே வார்த்தையில சொல்றதா இருந்தா சர்வே யானி லோகேஷு கிருத்தியானி அல்லது லோகேஷு சர்வே அப்படின்னு எடுத்துக்கலாம், சர்வே லோகேஷு அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்லா உலகத்திலையும் அல்லது உலகத்துல எல்லாரும் யானி கிருத்தியானி என்னென்ன பண்றாங்களோ எல்லாமே அவர்தான்.
அடுத்தது பலஸ்ருதி. 25 இருந்து 27 வரைக்கும் பலன் குறித்து சொல்லுது. படிங்க அனுசூயா. येन मापत्सु कृच्छ्रेषु कान्तारेषु भयेषु च कीर्तयन् स्तुतिं नावतिरागिव पूजयस्वैनमेकाग्रो देवदेवं जगत्पतिम् एतत् त्रिगुणितं जप्त्वा युद्धेषु विजयिष्यसि अस्मिन् क्षणे महाबाहो रावणं त्वं वदिष्यसि एवमुक्त्वा तदा गस्त्यो जगाच यथागतम्. ஏனம்னா இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை ஆபத்சு ஆபத்து காலத்துல, கிருச்சிரேஷு கஷ்ட காலத்துல, காந்தாரேஷு ஒரு பாடல் அந்த காலத்துல உண்டு. காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலை இனிக்காத அப்படின்னு. ராம கிருஷ்ணருக்கு ஒரு கதை உண்டு. கோபாலன் கதைன்னு தொடக்க நிலையில போட்டிருக்கோம். கோபாலன் ஒரு சின்ன பையன். அவன் பள்ளிக்கூடத்துக்கு காட்டு வழியா போனான். அப்போ அவங்க அம்மாட்ட, அம்மா எனக்கு பயமா இருக்கு, நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்பா. இல்ல அம்மா சொல்லுவாங்க, அது உங்க அண்ணன் கோவிந்த அங்கதானே இருக்கான், உனக்கு பயம் இருந்தா நீ அவனை பேர சொல்லி கூப்பிட்டு அவன் வருவான், அவன் காப்பாத்திடுவான், அவனும் பயப்படாத போ அப்படின்னு. அவன் சின்ன பிள்ளை, பிஞ்சு மனசு, கள்ளம் இல்லாத மனசு, அப்படின்னு நம்பிட்டு போச்சுது. அம்மா சொன்னாங்க, அண்ணனை உன்னோட பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டான். அவனுடைய பக்திக்கு கிருஷ்ணனே வந்துட்டார். அப்புறம் காலையில போகும்போதும் வரும்போதும் கொஞ்ச நேரம் கிருஷ்ணன் கூட இருக்கிற விளையாடிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள் கொஞ்சம் மறந்து போச்சு. இந்த கோபாலன் கோபாலனுக்கு பிறந்த நாள் நினைக்கிறேன், அது கோபாலனுடைய ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள் நினைக்கிறேன். ஏதோ பிரைஸ் கொண்டு போகணுமே அப்படின்னா அம்மா கிட்ட இருந்து கிளம்பும்போது கதை சொல்லுவான், நான் கோவிந்தன் கூட விளையாடிட்டு வந்தேன், அண்ணன் கூட விளையாடிட்டு வந்தேன். அப்ப அம்மா ரொம்ப பாவம், ஏழை அண்ணன், நீ அண்ணன் கிட்டே பரிசு கேட்டுக்கோ அப்படின்ட்டு வா. இவர் அண்ணன் கிட்ட பரிசு கேட்பார். அண்ணன் ஒரு பாலாடை கட்டி பாத்திரத்தை கொடுப்பார். இதை கொண்டு கொடுத்தா அவங்க ரொம்ப இலக்காரமா பார்ப்பாங்க. இப்போ சோசியல் மீடியாவில் இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸுங்கிறதுல இப்படி ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. சீனாக்கார வேலைன்னு நினைக்கிறேன். எஃப்எம், குக்கு எஃப்எம், பாக்கெட் எஃப்எம் இந்த மாதிரி பேர்கள்ல பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். அதுல பாத்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட், பணக்காரர்கள் ஏழையை இன்சல்ட் பண்றது, அவமதிக்கிறது. அது மாதிரி இவன் கொண்டு போனது எல்லாரும் ரொம்ப இலக்காரமா நினைச்சாங்க. ஆசிரியருக்கு பிறந்தான்னு நினைக்கிறேன். ஆசிரியருக்கு வேண்டியவன் அண்ணன் கிட்ட வாங்கிட்டு போயிருப்பான். ஆசிரியர் அதை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கிட்டு அப்படி வைப்பார், அது உடம்பு நிறைஞ்சிடும். மறுபடியும் பாத்திரத்துல மாற்றுவார், உடம்பு நிறைஞ்சிடும். அப்படியே அது அக்ஷய பாத்திரம் மாதிரி வந்து குளிக்கி குளிக்கி வந்துட்டே இருந்தது. அப்போ ஆசிரியர், இது எங்க இருக்கா அப்படின்னு கேட்பார். அதே அண்ணன் காட்டுல இருக்கான், அவன் தான் பேரும்போது கோவிந்தன். உனக்கு எப்படி ஒரு பழக்கம்? அது எங்க அம்மா இப்படி சொன்னாங்க, நான் வழி துணைக்கு வழி பயத்துக்கு அவன் பேரை சொல்லுவேன். அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டேன், வந்தான். அப்புறம் நாங்க ஒரு நாள் விளையாடிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கேன். ஆசிரியர்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும்
கோவிந்தனை பார்க்கணும், எங்களுக்கும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதெல்லாம் அவங்க எல்லாம் வந்தாங்க. அந்த உடனே இவன் வழக்கம் போல வந்து அண்ணனை கூப்பிட்டான். அண்ணன் வரல. அண்ணன் சொன்னா, உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தது, நீ கூப்பிடாதால வந்தேன். உங்க ஆசிரியர்கள் தோஸ்தெல்லாம் நீ சொல்லி உண்மையா போய் டெஸ்ட் பண்ண எடுத்திருக்காங்க, அதனால அவங்க வர மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிடுவான். அது மாதிரி காந்தாரம்னா காட்டு வழி அல்லது கடின வழி, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, சாமியே ஐயப்போ, இந்த மாதிரி சமயத்துல காந்தாரேஷு பயேஷு, பயம் இருக்கும்போது, மரண பயம் வரைக்கும், கரப்பாம்பூச்சி பள்ளி ஊசி பயத்துல இருந்து மரண பயம் வரைக்கும் எந்த பயனாலும் சரி. கஷ்டித் புருஷக, யாராவது ஒரு மனுஷன், அவன் ஏழை பாழ, அந்த ஜாதி இந்த ஜாதி, அந்த பாஷை இந்த பாஷை, அந்த ஊர் இந்த ஊரு, எவனோ இருந்துச்சு, ஏதோ ஒரு மனுஷன் கீர்த்தயன் இத படிச்சான் அப்படின்னா, இத பாடுனான் அப்படின்னா, அவசியதி, அவன் அதற்கு மேல் துன்பப்படுவதில்லை, அவன் மனத்தளர்ச்சி அடைவதில்லை. ராகவ ஏ ராகவா. தமிழ் இலக்கியத்துல கூட நாட, கொற்றவ, மன்னவ அப்படின்னு குறியில சொல்றதுதான் வெளிவேற்றுமை. சம்ஸ்கிருதத்திலையும் குறியில சொன்னாதான் வெளிவேற்றுமை. ஆனா இப்போ நடைமுறை நாம ராமா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு நீட்டி சொல்ற பழக்கம் வச்சிருக்கிறோம். ராகவ அப்படிங்கிறது இங்க வெளிவேற்றுமை. ஏ ராமா, இந்த ஆதித்த ஹிருதய ஸ்தோத்திரத்தை ஆபத்திலோ கஷ்டத்திலோ கடின வழியிலோ பயத்திலோ எவனொருவன் படிக்கிறானோ பாடுகிறானோ அவன் மனத்தளர்ச்சி அடைவதில்லை. ஏனம் தேவதேவம் ஜகத்பதிம் ஆதித்யம் பூஜயஸ்வ ஏகாக்ரஹ சன் பூஜயஸ்வ. ஏனம் தேவதேவம் ஜெகத்பதிம் ஆதித்யம் ஏகாக்ரஹ சன் பூஜயஸ்வ. இந்த தேவதேவனை, ஜெகத்பதியை ஒருமுகப்பட்ட மனதோடு பூஜிப்பாயாக. எப்படி பூஜிக்கணும்? ஏதத் திரிகுணிதம் ஜத்வா, இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை 3 முறை ஜபித்து இந்த தேவதேவன் ஜெகத்பதியான சூரியனை ஒருமுகப்பட்ட மனதோடு பூஜித்தால் யுத்தேஷு விஜயிஷ்யசி. இந்த யுத்தத்துல மட்டும் இல்ல, எந்த யுத்தம் வந்தாலும் சரி, வாழ்க்கையில எந்த போராட்டமா இருந்தாலும் சரி, யுத்தேஷு யுத்தங்களில் எல்லாம் விஜயிஷ்யசி, நீ வெற்றி பெறுவாய். அஸ்மின் க்ஷணே, இப்பவே, இந்த கணமே, மகாபாகோ, ஹே மகாபாகோ, பெருந்தோளுடையாய், நீ ராவணம் வதிஷ்யசி, ராவணனை அழிப்பாய். ஏவம் உக்த்வா, இப்படி சொல்லிட்டு, ததா அப்பொழுது, அகஸ்தியரானவர் யதாகதம் ஜகாம, எப்படி வந்தாரோ, யதா ஆகதம், எப்படி வந்தாரோ வந்த வழியே போயிட்டார். ஜகாம.
தேவர்கள் வானத்துல விண்ணுலகத்தில் தேவர்கள் சமூகத்திலிருந்து இறங்கி வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அகஸ்தியர் அவர் அப்பவே ராவணனை வெல்வாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார். இது 3 தானே படிச்சீங்க இல்லையா? ஷீபா एतत् श्रुत्वा महातेजाः नष्टशोकोद्भवतः तारयामास सुब्रीदः राघवप्रयदात्मवान् आदित्यं प्रेक्ष्य जप्वादु परं हर्षमवाप्तवान् तिरिरासं भूत्वा धनुरादाय वीर्यवान् रावणं प्रेक्ष्य कृष्टात्मा युद्धाय समुपागमद् शर्वयत्नेन महदा वदेदस्य திருதோபவத். இப்படி அகஸ்தியர் சொன்னதை கேட்ட ராமன் ஏதத்து அகஸ்தியருடைய இந்த வார்த்தையை சுத்வா கேட்டு மகாதேஜா மகாதேஜஸ்துடைய ராமன் சதா அதை கேட்ட அந்த கணமே நஷ்ட சோகக அபவத் சோகம் நஷ்டமானவன் ஆனான், கவலை ஒழிந்தவன் ஆனான். சுப்ரீதக ராகவக மகிழ்ந்த ராகவன் பிரயதாத்மவான் மன இந்திரியங்களை அடக்கினவனான ராமன் தாரயாமாச அகஸ்தியர் சொன்னதெல்லாம் மனசுல தங்க வச்சுக்கிட்டார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கே பல்லோரும் ஏத்த பணிந்து. அகஸ்தியர் சொன்னதை அதனுடைய பொருளோட உள்வாங்கிக் கொண்டார். தாரையா மாச தரித்தார் அப்படின்னு அர்த்தம். அரையும் குறையுமா சப்தங்களை மட்டும் உள்வாங்கல்ல, அர்த்தத்தோட உள்வாங்கிக்கிறார். அப்படி அர்த்தத்தோட உள்வாங்கின ராமன் ஆதித்யம் பிரேக்ஷிய சூரியனை பார்த்து அமர்ந்து ஜப்துவா அகஸ்தியர் சொன்ன மாதிரி அதை ஜபம் செய்து பரம் ஹர்ஷம் அவாப்தவான் அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாச்சு. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கட்டும், நீங்க அந்த கடவுளா கூட இருக்கட்டும், ஆனாலும் பெரியவங்களுடைய வழிகாட்டுதலோட தான் செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ராமர் அகஸ்தியர் மூலமாக உபதேசம் கேட்டு அந்த உபதேசப்படி ஜபம் செய்து அவருக்கு ராவணனை ஒழிக்க தாமதமாகுதே அப்படிங்கிற அந்த கவலை நீங்கி சந்தோஷத்தை அடைந்தார். திரிகி ஆச்சம்ய 3 தடவை ஆச்சமனம் பண்ணி அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக பூஜை பண்ணும்போது இப்படி பண்ணுவாங்க. முதுநிலையில பூஜை முறை புத்தகத்துல பூஜை முறை பாடத்துல இதெல்லாம் போட்டிருப்பாங்க. சுச்சிர் பூத்வா எதுக்கு அப்படி ஆச்சமனம் பண்றோம்? தூய்மை அடைவதற்காக. அவர் தன்னை தூய்மைப்படுத்தி
தனுராதாய தன்னுடைய வில்லை ஏந்தி வீரியவானான ராமன் இந்த வரியை முதல்ல எடுத்து போட்டுக்கிட்டா முன்முறை ஆச்சமனம் செய்து தூய்மைப்படுத்தி விட்டு வீரியவானான ராமன் ஆதித்யனை பார்த்து ஜபித்து தன்னுடைய வில்லை ஏந்தி மகிழ்ச்சியோடு போருக்கு கிளம்பினார். ராவணம் பிரேக்ஷ கிருஷ்டாத்மா யுத்தாய சமுபாகமத்து. இந்த பாடம் இருந்தா அதுக்கு ஒரு அர்த்தம் ஒரு விதமா சொல்லணும். சமுபாகதம் அப்படின்னு இருந்தால் அதுக்கு ஒரு அர்த்தத்துக்கு சின்ன வித்தியாசம் வரும், அவ்வளவுதான். கிருஷ்டாத்மா அந்த சந்தோஷமான மனதோட இருந்த ராமன் ராவணம் பிரேக்ஷிய ராவணனை பார்த்து யுத்தாய சமுபாகமத்து யுத்தத்திற்காக கிளம்பினார். எப்படி கிளம்பினார்? ஏனோதானா இல்ல, அர்ப்பணிப்போட, டெடிகேஷனோட, சர்வ யத்தினேன, சர்வ மகதா யத்தினேன, எல்லா பெரிய முயற்சியோடையும் சத்திய வதே ராவணனுடைய வதத்துக்காக திருதோ அபவத்து உறுதியோட கிளம்பினார். சில பேர் இருக்காங்க, அரச மரத்தை சுத்தி வந்துட்டு அடி வைக்க தொட்டு பார்த்தாலாம்பாங்க. செய்ய வேண்டிய காரியங்களை ஒன்றையும் செய்யாம பிரார்த்தனை பண்றது, ஜெபம் பண்றது, பூஜை பண்றது, இதுலயே எல்லாம் நடந்துரும். செய்ய வேண்டியதெல்லாம் செய்த பிறகு அதோட பிரார்த்தனை இருக்கணும். உத்தியமக சாகசம் தைரியம் புத்திகி சக்தி பராக்கிரமக சடேதே வர்த்தந்தே தத்திர தேவாரா சகாயம். இந்த 6 யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் கடவுளோட உதவு கொள்வார். அதனால பிரயத்தனம், காலம், தெய்வம், ஒரு காரியத்துடைய வெற்றியில இந்த 3 விஷயம் சம்பந்தப்படுது. முதல்ல முயற்சி, அப்புறம் உரிய காலம் வரும்போதுதான் பலன் கிடைக்கும். கடைசியா பிராரப்தம் விதின்னு அந்த தெய்வத்துக்கு அர்த்தம் சில பேர் எடுப்பாங்க. அப்படி இல்லை, பிரார்த்தனை, தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை வேண்டி பிரார்த்தனையும் பண்ணணும். செய்ய வேண்டியதை செய்துகிட்டு பிரார்த்தனை பண்ணணும், அல்லது பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு செய்ய வேண்டியதை செய்யணும். ஒருவேளை சமுபாகதம் அப்படிங்கிற பாட்டம் இருந்தால் சமுபாகதம் ராவணம் திருஷ்டுவா, யுத்தத்துக்கு கிளம்பி வந்த ராவணனை பார்த்து அப்படின்னு சின்ன ஒரு மாற்றத்தோட இருக்கிறது. அனசூயா अतरविरवदन् निरीक्ष्य रामं मुदितः परस्परं संक्षयविदित्वा पुरन्दरमध्य गतो वदस्वरति. இப்படி அவர் பூஜித்து ஆச்சமனம் பண்ணி யுத்தத்துக்கு கிளம்பின பிறகு ரவிஹி சூரிய பகவான் சுரகண மத்திய கதக, தேவர் கணங்களுக்கு மத்தியில இருந்த சூரிய பகவான் சுரகண மத்தியகதக ரவிஹி
ராமம் நிரீக்ஷ்ய, ராமனை பார்த்து. எப்படிப்பட்ட ராமன்? இல்ல, எப்படிப்பட்ட சூரியன் அப்படின்னா முதித்த மனாகா, ராமன் இப்படி எல்லாம் முறைப்படி அகஸ்தியர்கிட்ட இருந்து உபதேசம் கேட்டு அதை செய்ததை பார்த்து சந்தோஷப்பட்ட மனசோட பரமும் பிரதிஷ்யமான மேலான சந்தோஷத்தை அடைந்த சூரிய பகவான் நிஷிச்சரபதி சம்சயம், நிஷிச்சரபதி இரவில சரிக்கிறவர்களுடைய தலைவர், அதாவது ராவணன். க்ஷயம் அழிவு, சம்சயம் அவனுடைய நிச்சயமான அழிவை, விதித்வா தெரிந்து கொண்டு அவன் கண்டிப்பா தொலைஞ்சிருவான், இதோட அவனுக்கு முடிவுதான் அப்படின்னு தெரிந்து கொண்டு ராமம் நிரீக்ஷிய, ராமனை பார்த்து துவரக சீக்கிரம் வேகமா, துவரேதி விரைந்து செல், உடனே போ அப்படின்ட்டு வச்சக அவதத் இந்த வார்த்தையை சொன்னார். நிஷி ராமநாமத்துல உங்களுக்கு எடுத்தனா யாருக்கு எடுத்தேன்னு ஞாபகம் இல்லை, எடுத்தேன் இப்போ மலேசியாக்காரங்க, மலேசியாக்காரங்க அது ஒரு வரி வரும், நிஷாச்சர பதையே நமக. இல்ல, நக்கஞ்சரா ருத்ரத்துல, கிருஷ்ண யஜுர்வேதத்துல ருத்ரத்துல நக்கஞ்சராணாம் பதையே அப்படின்னு வரும், இரவில சஞ்சரிப்பவர்களுக்கு தலைவனே, தஸ்கராய நம திருடனே, திருடர்களுக்கு தலைவனே அப்படின்னா ஆண்டவன் தான் எல்லாமே ஆகவே இருக்கிறார் அப்படின்னு வரும்போது வர்றது இது. நிஷாச்சர நாம ராமாயணத்துல வர்றது வந்து நிஷாச்சர சத்தம் நமாமி அந்த மாதிரி ஒரு வரி வரும். அதாவது அரக்கர்களை அழித்த ராமா அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். ராமம் நிஷாச்ச சரி, எப்போ ஞாபகம் வரும்போது பார்க்கலாம். இத்தோட நமக்கு ஆதித்ய ஹிருதயம் பூர்த்தியாகுது. ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வி இல்ல குருஜி. இந்த இது சொன்னீங்கல்ல குருஜி, அனசூயான பொறாமை இல்லாதவ, அசூயைக்கு ஆப்போசிட் தான் அசூயைன்னு. அத்ரி மகரிஷியோட மனைவி பேரு அனசூயாவா அனுசூயாவா குருஜி? அனசூயா. பொதுவா தமிழ்நாட்டுல எல்லாரும் அனுசூயான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நினைச்சு எங்க அப்பா கூட எனக்கு இந்த பேர் வச்சேன்னு சொன்னாங்க குருஜி. அத்ரி மகரிஷியோட மனைவி ரொம்ப பெரிய அவங்க பேரு தான் உனக்கு வச்சேன்னு சொன்னாங்க.
ஆமா, அது தமிழ்ல அத அனுசூயான்னு சொல்லி பழகிட்டாங்க. அது சரியான உச்சரிப்பு அனசூயா. அனசூயா. அசூயா இல்லாதவள் அனசூயா. ஆனா அப்ப உங்களை எல்லாரும் அனுசூயா மீனிங்கே இல்லையா குருஜி? ஆ, அனுசூயாங்கிற பேருக்கு மீனிங் எதுவும் இல்லையா குருஜி? இல்ல, உங்களை எல்லாரும் அனு தான் கூடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க குருஜி. ஆமா. அனுஷ நட்சத்திரம் அதனால அணு வரணும்னு சொல்லிட்டு அப்படியே அனசூயாவை அனுசூயான்னு நினைச்சிட்டு வச்சுட்டாங்க. ஆமா, சில பேரு அனுராதா, அனுஷத்துக்கு சமஸ்கிருதத்துல அனுராதா அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அனுராதாங்கிற பேரும் அந்த மாதிரியான நட்சத்திரத்தை பிறக்கிறத வச்சுதான் வைப்பாங்க. Try பண்ணிக்கலாமா? சமாப்தம் என்ன மீனிங் குருஜி? சமாப்தம்னா முற்று பெறுகிறது அர்த்தமா? நிறைவு அப்படிங்கிற அர்த்தம் தான். சம்யக்கு, சம்ஷயம் மாதிரி. சம்யக்கு நல்லபடியாக, ஆப்தம் அப்படின்னா அடைகிறது, நல்லபடியாக அடைகிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும். நிறைவடைகிறது அப்படின்னு மொத்த அர்த்தம் வரும். ட்ரை பண்ணிடுவோமா? சரிங்க குருஜி.